எந்த தாயும் எந்த பிள்ளையும் கஷ்டப்படுகிறதை பார்க்க முடியாது. அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டப்படுறத கூட தாங்கிக்கிறோம், பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்க முடியாதபடி திரும்பி அவள் நிற்கிறார். நம்முடைய குடும்பங்கள்லையும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறவங்க இங்க அநேகர் உண்டு. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த பிள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்லை, என் பிள்ளை அலைஞ்சு தெரியுது, இந்த பிள்ளைக்கு எந்த எதிர்காலமும் இல்லை, என் பிள்ளை சாகுற நிலைமைனா அவனுக்கு முடிவு, அவனுக்குன்னு ஒரு காரியமே நடக்க போறது இல்லை, அவ்வளவுதான் என் பிள்ளையினுடைய நிலை அப்படின்னு நினைச்சிட்டாலே ஒரு தாய் தகப்பனுக்கு கலக்கம் நேரம் உண்டாக ஆரம்பிச்சு. பிள்ளையுடைய எதிர்காலம், பிள்ளையுடைய காரியம் எல்லாத்தையும் ஒரு கலக்கம். அவங்க 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 அந்த நிலையை பார்க்க முடியாத சூழ்நிலை, வலிக்குது. உள்ள முகத்தை பார்க்கும்போது ஃபுல்லா வலி. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளையோட முகத்தை என்ன பண்ண முடியல, அவன் மூஞ்சியை பார்க்க முடியல. சில பேர் இந்த வேர்டு சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவன் முகத்தை பார்க்க முடியல, அவன் நிலையை பார்க்க முடியல, அவன் இருக்கிற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி அழுது கொண்டிருந்த ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு பெற்றோருக்கு கத்த தருகிற வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்பார். எத்தனை பேர் பிள்ளைகளை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை பயப்படாதே. ஆண்டவர் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து மட்டும்தான் பயப்படாதேன்னு சொல்றாரா? இல்ல, ஆண்டவர் சொல்ற உன் பிள்ளை படுகிற கஷ்டத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை மாத்திரம் கேட்கிறவர் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார்.